சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம், ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: என் ஜனங்கள் அறிவிலாமினால சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் அறிவிலாமினால சங்காரமாகிறார்கள் என்று வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 வாசிக்கிறோம். ஸோ ஒரு வெற்றி உள்ள, ஒரு கனி நிறைந்த, ஒரு மேன்மையான வாழ்க்கை இந்த பூமியில் வாழ வேண்டுமானால் சத்தியத்தை அறிய வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்லுகிறார். 1 பேதுருவின் புத்தகத்தில், நீங்கள் தேவனை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது உங்களுக்கு தந்தருளினதும் அன்றி என்று சொல்லுகிறார். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். அப்படியானால் ஆவிக்குரிய ஆசுவாதங்களையும் பூமிக்குரிய ஆசுவாதங்களையும் அள்ளித்தருகிற ஒன்று தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு. ஸோ ஆலயத்துக்கு வந்தால் போதாது, சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். யோபு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்பை விட்டு விலகிறவன். ஆனால் வார்த்தையை பற்றிய சத்தியத்தை அறியாதவன், அந்த பேசுகிற வார்த்தையினுடைய சத்தியத்தை அறியாதவன். மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் சக்தி வாய்ந்தவை, இல்லாத ஒன்றை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் படைத்தவை. யோபுக்கு அவன் உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான், பொல்லாப்பை விட்டு விலகிறவனாக இருந்தான், கர்த்தருக்கு பயப்படுறவனாக இருந்தான். ஓகே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு அப்படியே வந்தது. நிறைய லூஸ் டாக்க அவர் விடுவதை பார்க்கிறோம் அந்த அவர் அதிகாரங்களில். அது மட்டும் இல்லை, தமிழ் மொழியாக்கம் சொல்லுகிறது, நான் மிகவும் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு அப்படியே வந்தது. அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஃபியர் இஸ் நாட் எ கேரக்டர், ஃபியர் இஸ் எ ஸ்பிரிட். பயம் ஒரு ஆவி, அது ஒரு சுபாவம் கிடையாது. பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிற அன்பி பூர்ணப்பட்டவன் அல்ல. அக்கினியும் கந்தம் எரிகிற அக்கினி கடலில் தள்ளப்படுகிறவருடைய அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வருகிறவர்கள் பயப்படுகிறவர்கள். பயம் வேதனை கொண்டு வந்து விடும். பேதுரு பயந்து அமிழ்ந்தான்னு வாசிக்கிறோம். கொந்தளிக்கிற அலைகளை கண்டு பயந்து அமிழ்ந்தான். ஸோ பயப்படுகிற காரியம் அப்படி நடக்கும். வேதம் சொல்லுகிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு அப்படியே வந்தது. அப்போ நல்லவனாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், சத்தியத்தை பற்றிய அறிகிற அறிவு இல்லை. பயந்தா என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே சத்தியத்தை அறிகிற அறிவிலை வளருவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கடந்த நாட்களிலே லூக்கா 12:24 மையமாக வைத்து காகங்களே கவனித்து பாருங்கள் என்ற தலைப்பிலே சில காரியங்களை, சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். முதலாவது, காகங்கள் கவலைப்படுவதில்லை, கவலைப்படாத காகங்கள் இந்த தலைப்பில் தியானித்தோம், கவலையை பற்றிய சத்தியங்களை. இரண்டாவதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே பேழைக்குள் இருந்த காகம் என்ற தலைப்பிலே பேழையினுடைய முக்கியத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டோம். பேழையாகிய ஒரு சபை, ஒரு திருச்சபையின் மேன்மை என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக கற்றுக்கொண்டு வருகிறோம், ஒரு சபை என்று வரும் பொழுது ஒரு சபையினுடைய மேய்ப்பனுடைய முக்கியத்துவம், மேன்மை, அவசியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள் மேய்ப்பன் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பரிசுத்த ஆவி கண்காணிகளாக வைத்த ஒரு சபையின் மேய்ப்பனுக்கு விரோதமாய், பாஸ்டருக்கு விரோதமாய், போதகருக்கு விரோதமாய், கண்காணிக்கு விரோதமாய் எழும்பி பேசி காரியங்களை செய்து சாபத்தை அள்ளி போட்டு கொண்டார்கள். கூட பிறந்த சகோதரி மிரியாம் தான் மோசேக்கு முறுமுறுத்தாள். எத்தியோப்பிய ஸ்திரீயாகிய மோசேயின் மனைவி நிமித்தம் முறுமுறுத்தாள். ஒரு கருப்பினத்தவள் முறுமுறுத்தாள். குஷ்டரோகியாய் மாறி போனாள். கூட பிறந்த அண்ணன் தான்
ஐயா கூட பிறந்தவன் தான் அண்ணன், ஆனால் தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய ஊழியக்காரன், சபையின் மெய்ப்பன், ஒரு தலைவன், ஒரு கண்காணி. சரி, தொடர்ந்து போன வாரம் இறுதியில் நாம் ஆசாரியர்களின் கால், உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியர்களின் கால் யோர்தான் நதியில் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன் கால் பட்டாலே அங்கே ஆசீர்வாதம். உடனே அந்த காலை மையப்படுத்தலை, ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதன், தேவனோடு உறவாடுகிற மனிதன் ஒரு இடத்துக்குள்ளே வரும்போது இருளின் ஆதிக்கங்கள் தானாக விலகி போகும். அங்கு தேவனுடைய ஆளுகை தானாக வந்துவிடும். ஆசாரியர்களின் கால் பட்ட மாத்திரத்திலே அங்கு செங்குத்தாய் சீரிப்பாகிற ஆறு பின்னிட்டு திரும்பி போனது. ஏனென்றால் அவர்கள் மேல் அழைப்பு இருந்தது, அவர்கள் மேல் அபிஷேகம் இருந்தது. தொடர்ந்து இன்றைக்கு நான் காரியத்தை கற்றுக்கொள்வோம். யாத்திராகம 17வது அதிகாரம் 11 முதல் 18 முடிய படித்து பாருங்கள். இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அமலேக்குக்கு விரோதமாக இஸ்ரவேலருக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் மிகவும் திறமைசாலி ஜாஷுவா, யுத்த புருஷன், யுத்தத்தில் சிறந்தவன். இப்பொழுது படைத்தலைவனாக, படைத்தளபதியாக யோசுவா சேனைக்கு முன்னாடி சென்று யுத்தம் பண்ண செல்கிறான். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யுத்தத்திலே வெற்றியையும் தோல்வியை நிர்ணயிப்பது யார் கையிலிருந்து தெரியுமா? யுத்தத்தில் அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்களா இல்லை இஸ்ரவேலர் ஜெயிக்க போகிறார்களா என்ற அந்த வெற்றியை தீர்மானிப்பது யார் கையில் இருந்தது தெரியுமா? அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மோசேயின் கையில் இருந்தது. அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான மேய்ப்பனாகிய மோசே மலைக்கேறி போனான். தேவனுடைய கோலை கரங்களில் பிடித்து உயர்த்தும் பொழுது இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். கை தாழ்ந்த பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். இதை கண்ட ஊரும் ஆரோனும் கல்களை எடுத்து வைத்து அந்த மோசை அமரச் செய்து கைகளை தாங்கி பிடித்து கொண்டார்கள். மோசையின் கை கீழே இறங்காதபடி பிடித்து கொண்டார்கள். அழைக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய கோல் உயர்த்தப்பட்ட பொழுது ஜெயம் இஸ்ரவேலுக்கு கிடைத்தது. வெற்றியா தோல்வியாண்டு தீர்மானிப்பது ஜெப மலைக்கு ஏறி சென்ற ஒரு ஊழியக்காரன், உங்களுக்காக ஜெபிக்கிற, உங்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடுகிற, உங்களுக்காக திறப்பில் நிற்கிற ஒரு ஊழியக்காரனுடைய கரங்களிலே தேவன் வைத்திருக்கிறார், கரங்களிலும் வைத்திருக்கிறார். இது ஒரு சத்தியம். ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெப மலையில் நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் சபையாராகிய ஜனங்களுக்கு ஜெயம். ஐயா, உங்களுக்கு ஜெயம் வேண்டுமானால், வெற்றியை கர்த்தர் தர வேண்டுமானால், உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால், உங்கள் கண்ணீர் களிப்பாய் மாற வேண்டுமானால், உங்களுக்கு மேலே உங்களுக்கென்று வைக்கப்பட்ட, ஐயா பக்கத்தில் உள்ளவங்கல்ல, உங்களுக்கு வைக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன், ஒரு தேவன் அழைக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஒரு கண்காணி உங்களுக்காக ஜெபிப்பார்களேயானால், திறப்பில் நின்று ஜெபிப்பார்களேயானால், ஜெபமலையில் நின்று ஜெபிப்பார்களேயானால், அந்த ஜெபத்தை கேட்டு சபையாருக்கு, தேவ பிள்ளைகளுக்கு ஜெயத்தை, நன்மையை, மேன்மையை கர்த்தர் கொடுக்கிறார் என்ற சத்தியத்தையும் இங்கு அறிய முடிகிறது. இது மட்டும் என்று சொல்லவில்லை, இது ஒரு சத்தியம். எபிரேயர் 13வது அதிகாரம் எபிரேயர் 13:17 வாசிக்கிறோம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறபடினால், உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால், அவர்கள் உங்களை சந்தோஷத்தோடு நடத்தும்படி, துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு நடத்தும்படி நம்ம ஜீவியம் செய்ய வேண்டுமா? ஒரு காரியத்தை இதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு திருச்சபைக்கு செல்வீர்களேயானால் அந்த சபையினுடைய ஊழியக்காரர், ஒரு மேய்ப்பன், ஒரு கண்காணி உங்கள் ஆத்துமாக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். 10ஓட 12 வர்றாங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சரி, இப்போ உங்களுக்கு மேலே வைக்கப்பட்ட மேய்ப்பன் அல்லது ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு கண்காணி, உங்களுக்கு மேலே இருக்கிற சபை தலைவர் உங்களை நினைக்கும் போது அவர் உள்ள சந்தோஷப்பட வேண்டும். அவர் உள்ள சந்தோஷப்பட வேண்டும். உங்கள் வார்த்தையினாலோ செய்கையினாலோ செயல்களினாலோ அவர் உள்ளத்தை காயப்படுத்தினால்,
அவர் உள்ளத்தை நொறுக்கினால் வேதம் சொல்லுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நோ பெனிஃபிட் டு யூ, நோ ப்ராஃபிட் டு யூ, நோ அட்வான்டேஜ் டு யூ. ஒரு ப்ராஃபிட் உனக்கு கிடைக்காது, உன் பிஸ்னஸில் ஒரு லாபமும் உனக்கு கிடைக்காது. நோ அட்வான்டேஜ் டு யூ, உனக்கு ஒரு நன்மை வராது, ஒரு பெனிஃபிட்டும் உனக்கு கிடைக்காது. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு மேலே நீங்கள் இருக்கிற சபையில் தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் உங்களை விட படித்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களை விட படிப்பில் குறைந்தவர்களாக இருக்கலாம், உங்களை விட அழகில் குறைந்தவங்களாக இருக்கலாம், உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவங்களாக இருக்கலாம், பேக்ரவுண்டில் உங்கள் அழகில் குறைஞ்சிருக்கலாம், அறிவில் குறைஞ்சிருக்கலாம், உலக அறிவில் படிப்பில் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவர்களை கண்காணியாக ஏற்படுத்துறது பரிசுத்த ஆவியானவர். கிறிஸ்து ஏன் ஸ்தானாதிபதி என்று சொல்லி கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் உள்ளத்தை நொறுக்கிட்டீங்கன்னா எதுக்கு சமம்னா கிறிஸ்து உள்ளத்தை நொறுக்குவதுக்கு சமம். ஸோ பைபிள் சொல்லுது, உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற அந்த ஊழியக்காரன் சந்தோஷப்படணும். உங்கள் வாழ்க்கை மூலமாய், ஜீவித்தின் மூலமாய், உங்கள் செயல்கள் மூலமாய், வார்த்தையின் மூலமாய். அதுக்கு பதிலாக அந்த ஊழியக்காரர் துக்கப்பட்டால் அது உங்களுக்கு நோ பெனிஃபிட் டு யூ, நோ அட்வான்டேஜ் டு யூ, நோ ப்ராஃபிட்டபிள் டு யூ. ஒரு நன்மை கிடைக்காது. இதை நான் என்னுடைய மாம்ச பிரகாரமாக சொல்லவில்லை, ஆவியானவருடைய தூண்டுதனால் தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்திருந்தால், முதலாவது தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளுங்க. ரெண்டாவது உங்கள் ஊழியக்காரர்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவருடைய வார்த்தைக்கு அடங்கியிருங்கள். ஒருவேளை அவர்களை செய்வது தவறு என்று தெரிந்தால் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது தேவ சமூகம், நீங்கள் மன்றாட வேண்டியது தேவ சமூகம், நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டியது தேவ சமூகம். ஒருவேளை அந்த பாஸ்டர் உங்கள் பிள்ளையாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? ஜெபிப்பீர்கள் அல்லவா? உங்கள் பாஸ்டர் உங்களோட வந்த சகோதராக இருந்தால் நீங்கள் அவருக்கு உரமாக செயல்படுவீர்களா? அவர் குற்றத்தை மறைக்க முயற்சி பண்ணுவீர்கள். ஒருவேளை குறைவேண்டு தெரிந்தால் அவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறதுனால தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபித்தால் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகள் அழிக்கப்படும். கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வார், நேர்த்தியாக நடத்துவார். நீங்கள் ஒரு இரட்சகனைப் போல எழும்பி அவருக்கு விரோதமாய் செயல்படாதிருங்கள். அவர் உங்கள் நிமித்தம் அவர் சந்தோஷப்பட வேண்டும், சந்தோஷத்தோடே நடத்த வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12, உங்களை விசாரிக்கிறவர்களை நீங்கள் மதித்து, இப்படியே போடப்பட்டிருக்கிறது, உங்களை விசாரிக்கிறவர்களை நீங்கள் மதித்து. ஒரு ஊழியக்காரன்ட்ட பொய் சொல்லாதீர்கள். அனனியா சப்பீரால் பேதுருட்ட பொய் சொன்னார்கள். பேதுரு நினைச்சுனா தெரியுமா? மனுஷனிடத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொன்னீர்கள். அந்த இடத்துல விழுந்து மாண்டு போனார்கள். கோராகியின் கூட்டம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன பெரிய ஆரோன், என்ன பெரிய மோசே, நாங்களும் லேவியர்கள் தான். ஆண்டவர் சொன்னார், லேவி கோத்திரத்தை தான் தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். அந்த லேவி கோத்திரத்தில் ஆரோன் வம்ச வழியில் வருகிறவர்கள் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டும், மற்றவர்கள் பணிவிடை ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் சொன்னார்கள், நாங்கள் லேவி கோத்திரம் தான், எங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார் என்று அழைக்கப்பட்ட ஆரோனுக்கு மோசை கூற முறுமுறுத்தார்கள். நடந்தது என்ன? பூமி பலந்து கோராகின் கூட்டம், குடும்ப அப்ராணி பிள்ளைகள், ஒன்றுமறியாத பச்சை பிள்ளைகள், மனைவி, பிள்ளைகள், முழு குடும்பத்தை பூமி உயிரோடு விழுங்கி போட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, போனது போகட்டும். இனி சபை தலைவனுக்கு விரோதமாக, மெய்ப்பனுக்கு விரோதமாக பேசாதிருங்கள், செயல்படாதிருங்கள். அவர்கள் உள்ளம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் மனதார உங்களை வாழ்த்தும் பொழுது, மனதார உங்களை ஆஸ்வதிக்கும் பொழுது அப்படியே நடக்கும். நான் என் ஊழியக்காரி வார்த்தையை நிலைப்படுத்தி சானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றுவேன். சபை என்று வரும் பொழுது ஊழியக்காரர் ஒரு மெய்ப்பனுடைய அவசியம், முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நாளும் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படாதிருங்கள். செயல்பட்டு இருந்தால் தேவனிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். நேரடியாகவும் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்கு அடங்கி இருந்து
உங்கள் சபையில் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒரு வெற்றி உள்ள கனி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். ஒரு 3 வாரமாக ஒரு சபை தலைவனுடைய முக்கியத்துவம், மேன்மை என்ன என்பதை சில வசனங்களை மையமாக வைத்து கற்றுக்கொண்டோம். இந்த சத்தியத்தை அறிந்து ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தாங்கள் இருக்கிற சபை தலைவர்களுக்கு அடங்கியிருந்து ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு வேதம் சொல்லுகிறதே, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் அவர்கள் சந்தோஷத்தோடு நடத்தும்படிக்கு வாசிக்கிறோமே. ஒரு நாள் ஒருபோதும் அழைக்க தேவனால, ஆண்டவரை கிறிஸ்துவினால, பரிசுத்த ஆவினால கண்காணியாக ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஊழியனுக்கு விரோதமாய் எழும்பாமல் பேசாமல் செயல்படாமல் இருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.